இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியான ஃபுட்டாக தேடி தேடி சாப்பிட்டுட்ருக்கோம். அதே ஃபுட்டை வீட்டிலேயே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு தடவை ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 to 15 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து சரியாக 1 கப் அளவு இருக்கும். உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட மண் தூசி எதுவும் இல்லாமல். இப்போ வாஷ் பண்ணி எடுத்ததை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3 hours ஃபேன் காற்றுல அப்படி இல்லைனா வெயிலில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி நல்லா காய வச்ச உளுந்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி வறுபடும் போது கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு வறுபட்டிருக்குன்னு தெரியாது. அதனால வெள்ளை உளுந்து சேர்த்தோன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல பல்ஸ் மோடில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை எந்த அளவுக்கு உங்களால் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும் போது நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இது கூட 1 கப் அளவு துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட அச்சு வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் அதே அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ அரைச்ச மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான பிளேட்டில் போட்டுக்கோங்க. இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெய் சூடாக இருக்கும்போது கை வைக்க வேண்டாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணி தான் லட்டு பண்ண போகிறேன். இந்த மாதிரி நெய்யை லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக பிடிக்க வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். நெய் ஆட் பண்ணி உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது நல்லா பிடிக்க வரும். அவ்வளோதான். ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ரொம்பவும் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து லட்டு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நெய் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதில் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறதுக்கான வாசனையே சுத்தமாக தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.